விஜயகாந்தை எவ்வாறு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கைவிட்டார்களோ அதே போலதான் சீமான் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். விஜய் அவர்கள் குதிரை ஓடுகிறார். காசு கொடுத்தோ சலுகைகள் கொடுத்தோ ஏனைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் வசியப்படுத்தல் என்று சீமான் அவர்கள் தான் தோற்றாலும் பரவாயில்லை பல்வேறுபட்ட சலுகைகளை பொருத்தமற்ற சலுகைகளை அறிவிக்காமல் தோற்றிருக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியும் என்ற இன்னொரு கேள்வி. நான் தனியாக இந்த கொள்கைக்கு எதிரான கூட்டணியில் சேர மாட்டேன் என கூறுகின்ற சீமானா ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என கூறிவிட்டு இப்பொழுது காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற விஜயா என்ற யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக விஜய் அவர்கள் குதிரை ஓடுகிறாரா? தமிழகத்தின் 108 ஆசனங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடம் ஏறுவதற்காக தங்களுடைய கொள்கைகளை கைவிட்டு அல்லது தவறான முறையில் ஆட்சி பீடத்தை அடைய எண்ணுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது. அதே நேரத்தில் இவருக்கு 118 பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைத்தாலும் ஆதரவு கிடைத்தாலும் விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? அதற்கு என்ன தடை இருக்கிறது? அவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்தாலும் அவருடைய பதவி பறைபோகும் நிலை தற்போது உருவாகி வருகிறது. ஏனென்றால் இது அந்த சொல்லுவார்கள் யானை தன்கையில் மண்ணளி போட்டது என்ற மாதிரி தான் விஜயுடைய கட்சியின் உறுப்பினர்கள் சில பேர் செய்கின்ற விளைவால் விஜயனுடைய பதவியை பறைபோகும் நிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை ஆளுநர் அதாவது பிரதமருக்கு கீழ் இயங்குகின்ற ஆளுநர் கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாக்கி வருகிறது. அவ்வாறு ஆளுநர் கைப்பற்றினால் பாஜகவின் தலைமையில் மத்திய அரசின் தலைமையில் தமிழ்நாடு உட்படுத்தப்படும். 67 வருடத்துக்கு பின் நேரடியாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் விஜயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற ஏனைய கட்சிகள் சில நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதனால் அந்த நிபந்தனைகளை வருங்காலத்தில் இவர் நிறைவேற்ற தவறினால் இடையில் இவருடைய ஆட்சி பறிபோகும். அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி பீடம் ஏறுவதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் பதவியேற்று ஆட்சியை அமைத்தாலும் எந்த ஒரு எதிர்கட்சியும் ஒரு 6 மாதத்துக்கு பேசாமல் தான் இருக்கு. 6 மாதத்துக்கு பிறகுதான் தங்களுடைய திருவிளையாடல்களை காட்டுவார்கள். அப்படி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தங்களுடைய திருவிளையாட்டலை காட்டினால் கொள்கைகள் கோட்பாடுகள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இனிவரும் காலங்களில் தேர்தலை சந்திக்க முடியாத நிலைமைக்கு விஜயனுடைய கட்சி செல்லும் என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த குதிரை ஓடுதல் என்ற ஒரு விடயத்தை எடுத்து நோக்குவோம். குதிரை ஓடுதல் என்பது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமான ஒரு பெயர். அதாவது காசு கொடுத்தோ சலுகைகள் கொடுத்தோ ஏனைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் வசியப்படுத்தல் என்று ஒரு பொருள்படுகிறது அந்த குதிரை ஓடுதல் என்று. அண்மையில் ஒரு காணொலி ஒன்று தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சில பேரால் வெளியிடப்படுகிறது. அதை என்ன காணொலி என்று பார்த்தால் தினகரன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் காமராஜர் அவர்கள் ஒரு கடிதத்தில் கையெழுத்திடுகிறார். அந்த கடிதத்தில் என்ன இருக்கின்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் என்ற. அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் யார் என்று பார்த்தா தினகரன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஒரு முறைப்பாடு அளிக்கிறார். என்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களை இவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் அல்லது என்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர் சொல்லாத விடயத்தை செய்யாத விடயத்தை இவர்கள் செய்ய எண்ணுகிறார்கள் அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. ஆனால் அவர் அதிமுக தான் என்றுமே ஆதரவாக இருப்பார் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து ஆளுநர் மத்தியில் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். இப்போ இந்த இடத்துல தான் அவர் அந்த கையெழுத்து இடும்போது அந்த காணொலியில் சில வார்த்தைகளும் பிரயோகிக்கப்படுகிறது. அப்போ அதுகளை நான் பார்க்கும்போது இவர்கள் குதிரை ஓடுதல் அதாவது சலுகைக்காகவும் காசுக்காகவும் இந்த ஏதோ ஒன்று செய்கிறார்கள் என்ற ரீதியில் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பதவியேற்பை ஏற்படுத்தி வருகிறது. அப்போ குதிரை ஓடுதல் சம்பந்தமான விடயம் நிரூபிக்கப்பட்டால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. நேரடியாக தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு. இந்த ஆளுநரை நியமிப்பவர் யார் என்றால் பிரதமர். இப்போ இருக்கிற பிரதமர் தான் அவரை நியமிச்சிருக்கார் மோடி அவர்கள். அப்போ நேரடியாகவே மோடியினுடைய அரசாங்கத்தின் ஆட்சிகள் தமிழ்நாடு வந்துவிடும். இப்போ இதற்காகத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் காங்கிரஸை போல் திமுகவை விட்டு விலகி ஆதரவு என்ற நிலையில் இல்லை. வெளியிலிருந்து சொல்கிறோம் நாங்கள் திமுகவோட இருப்போம், மார்க்சிஸ்ட் கட்சியும் அப்படி தான், நான் திமுகவோட தான் இருப்போம், ஆனால் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்போ எப்போ வேணாலும் நாங்கள் பிரிஞ்சு செல்வோம் என்ற ரீதியிலான ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் ஆதரவை தெரிவிக்கிறார். அப்போ விஜய் இதை சரியான முறையில் கையாளணும்.
ஏற்கனவே அவர் அந்த குதிரை ஓடுதல் சம்பந்தமான விடயம் பெரும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த குதிரை ஓடுதல் சம்பந்தமான விடயத்தை விஜய் எவ்வாறு கையாள போகிறார் என்பதில் தான் விஜயனுடைய வெற்றி காணப்படுகிறது. நம்ம கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான ஆசனங்கள் கிடைத்து விட்டது. இப்போ பெரும்பாலான கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்து அல்லது கூட்டணி சேர்ந்தோ அல்லது சலுகையில் வழங்கியோ ஏதோ செய்து விஜய் தன்னுடைய ஆதரவை பெருப்பிக்கி கொண்டு வருகிறார். ஆனால் இங்கு சிக்கல் என்னென்றால் ஆளுநருக்கு போயிருக்க முறைப்பாடு. அந்த முறைப்பாடு விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் விஜயனுடைய அரசாங்கத்தின் நிலை என்னாக போகிறது, அவரால் முதல்வர் ஆக முடியுமா என்ற ஒரு சந்தேகம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் திமுக என்ற பாஜகலாம் கூட்டு சதி செய்து விஜயை ஆட்சிப்படம் ஏறாமல் தடுப்பதற்கு பல்வேறுபட்ட சதித்திட்டங்கள் செய்வதாக தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த சோசியல் மீடியாக்களில் அதிகமான முறைப்பாடுகளை பதிவு செய்து இருக்கிறார்கள். வெறுப்பு பேச்சுக்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறது. எது எதுவாக இருந்தாலும் இந்த குதிரை ஓடுதல் சட்ட ரீதியான பிழையான ஒன்று. அப்போ மக்களுடைய பிரதிநிதிகளை காசு கொடுத்து வாங்குவதும் பிழைதான், காசை வாங்குவதும் பிழைதான். அப்போ இதுதான் ஊழலில் முக்கியத்துவமாக காணப்படுது. இப்போ ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என கூறிய தமிழக வெற்றி கழகம் ஒரு ஊழலை இப்பொழுதே செய்ய வலுக்கிட்டா, இப்போ காசு கொடுத்து ஒரு ஆசன ஆதரவை பெற்றால் அவர்கள் ஆட்சிப்படம் ஏறின அப்புறம் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல தான் சீமான் அவர்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நினைவு கொள்கிறார்கள். சீமான் அவர்கள் தான் தோற்றாலும் பரவாயில்லை பல்வேறுபட்ட சலுகைகளை பொருத்தமற்ற சலுகைகளை அறிவிக்காமல் தோற்றிருக்கிறார். அப்போ அவர் போற்றுதலுக்குரியவர். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மறந்து சென்ற ஒரு நியாயமான ஒருவர் சீமான் அவர்கள் என்ற ஒரு கருத்தும் இப்போ பேசு பொருளாக மாறி வருகிறது. ஆரம்ப காலத்தில் விஜயகாந்தை எவ்வாறு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கைவிட்டார்களோ அதே போல தான் சீமான் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அப்போ இன்னொரு 10 வருடத்துக்கு போய் சீமான் அவர்களுக்கு 70 வயது கூடிவிடும். அப்போ அதுக்கு பிறகு அவர் ஆட்சியில் இந்த விலகிற நேரத்தில் அவருடைய கையில் இந்த தமிழ்நாட்டை ஆட்சியை கொடுத்தால் அவரால் என்ன செய்ய முடியும் என்ற இன்னொரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ இப்போவே அவருடைய கையில் ஆட்சியை கொடுக்கணும், அப்போ கொடுத்தா தான் இந்த ஊழல்வாதிகளை ஏதாச்சும் அவர் செய்வார் என்ற ஒரு விடயமும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போ உண்மையிலேயே விளங்கிக் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு யார் தேவை, கொள்கையில் நிலையாக எந்த ஒரு கூட்டணி வந்தாலும் நான் தனியாக இந்த கொள்கைக்கு எதிரான கூட்டணியில் சேர மாட்டேன் என கூறுகின்ற சீமானா, அல்லது ஆரம்பத்தில் கொள்கை என கூறிவிட்டு ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என கூறிவிட்டு இப்பொழுது காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற விஜயா என்ற ஒரு சிந்தனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் ஒரு பேசு பொருளாக மாறி வருகிறது. முக்கியமாக விஜய்க்கு பெரும்பாலான வாக்குகளை அளித்த அந்த அரச உத்தியோகத்தர்கள் கூட தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு சந்தேகம் தற்போதே விஜய் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முதலே எழுந்த வண்ணமே காணப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும், தமிழ்நாட்டை விஜய் ஆள்வரா அல்லது அதிமுக திமுக கூட்டணி ஆளுமா அல்லது ஆளுநர் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் தமிழ்நாட்டை கொண்டு வருவாரா என்பதனை. என்னிடத்தில் அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஒன்றிணைவும் மற்றது அவர்கள் விதித்திருக்கிற நிபந்தனைகள் என்று எடுத்து பார்த்தால் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வெளிப்படையாக கூறிவிட்டார். தன்னுடைய கூட்டணி சார்ந்த தன்னுடைய சார்பான கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே ஆதரவு என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனையை முன்வைத்திருக்கார். ஏன்னா அந்த ஆணவ கொலை சார்ந்த சட்டத்தை உருவாக்கணும், அதனை கடுமையாக்கணும் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தையும் சொல்லுங்கள், துணை முதல்வர் பதவியை தரணும் என்ற. அப்போ அது ஒரு நிபந்தனையாக இருக்குது. அடுத்தது இந்த மார்க்சிச கட்சி. இந்த மார்க்சிச கட்சிகளுக்கு இடையிலான உடன்படிக்கை தான் பெரும் ஒரு தலையீடியாக யாருக்கு வந்திருக்கின்ற விஜய் அவர்கள். ஏன்னா மார்க்சிச கட்சிகள் பெரும்பாலும் தெரியும், அவர்கள் நிறைய விடயங்கள் முன்வைப்பார்கள், தொழிலாளர் சார்ந்த விடயங்கள். அப்போ திமுகவுக்கு அரசு அதிகாரிகள் பெரும்பாலாக வாக்களிக்கவில்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருந்தார்கள். ஏனென்றால் திமுகவுடன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். 15 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நிரந்தர ஊதியம் பெறாமல் காணப்படுகிறார்கள், நிரந்தர வேலைவாய்ப்பு பெறாமல் காணப்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இதன் வெறுப்பு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த அரச உத்தியோகத்தர்கள் வாக்களித்திருந்தார். அதே நேரத்தில் ஓய்வூதியம் சார்ந்த விடயத்தில் திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அரசு உத்தியோகத்தர்கள் பெரும்பாலான தங்களுடைய வாக்குகளை தபால் மூல வாக்குகளை அளித்திருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுது தொழிலாளர் சார்ந்து. அப்போ மார்க்சிஸ்ட் கட்சியை என்றுமே அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக வேறு யார் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வலியுறுத்துவார். அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ஏன் திமுக அதிமுக தங்களுடைய ஆட்சி காலத்தில் 15 வருடங்களாக இந்த குறைபாடுகள் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கேள்வி உருவாகிறது.
அப்போ இங்கு தான் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது, பொருளாதாரம் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. இந்த பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு தான் திமுக அதிமுக வந்து பின்னடைப்பு செய்திருந்தார்கள். அவர் ஊழல் செய்தார்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள் என்றதை தாண்டி பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு. அப்போ இதனுடன் முரண்பாட்டு கொள்ளும் போது அல்லது அவர்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் பெரும் வாரியான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை யார் அடைய போகிறதுனா தமிழ்நாடு. இது நடந்தாலும் பிரச்சனை, நடக்காவிட்டாலும் பிரச்சனை என்ற ரீதியில் விஜய் தள்ளப்படுவார். அப்போ தன்னுடைய வாக்குறுதிகளை அவர் மறக்கும் பட்சத்தில் ஒரு வருடத்துக்கு பின்னோ அல்லது 6 மாதத்துக்கு பின்னோ இந்த மார்க்சிச கட்சிகள் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கும் என்ற சூழ்நிலையும் காணப்படுகிறது. அப்போ இது வந்து ஒரு சிக்கலான அரசியலாக காணப்படுகிறது.